Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சைக்காலஜிக்கல் வீடியோ தான் பார்க்க போறோம். சைக்காலஜிக்கல் வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கறோம்னா லவ் சைக்காலஜி பார்க்க போறோம். அதாவது ஒருத்தங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பட் அவங்க அதை மறைக்கிறாங்க. ஆனா அவங்க மறைச்சாலுமே அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு 11 ஸ்டெப்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த 11 சிம்டம்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பா அவங்களோட மனசுல நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவது, பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க நேரடியா கண்களை பார்த்து பேசவே மாட்டாங்க. நீங்க பார்க்காத நேரம் உங்களை பார்ப்பாங்க, உங்களை ரசிப்பாங்க. பட் நீங்க அவங்கள பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வேற எங்கேயோ பார்க்குற மாதிரியும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரியும் தலையை திருப்பிப்பாங்க. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒருத்தங்க உங்களை பிடிச்சிருச்சுன்னா அதை சொல்ல தயங்கும் போது இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் அவங்ககிட்ட கண்டிப்பாக தெரியும். செகண்டு, நீங்கள் அருகில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க அதையெல்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துல அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. உங்கள் கூட இருக்கிறப்ப அந்த நொடியோட சந்தோஷத்தை அவங்க ரசிக்க பார்ப்பாங்க. ஃபோன் பார்க்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கூட இருக்கிற அந்த நேரம் உங்களுக்காக முழுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை உங்களுக்காகவே முழுசாக 100% அவங்களோட நேரத்தை உங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக இப்படிப்பட்டவங்க உங்களை ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் எக்ஸ்போஸ் பண்ண தயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே உங்கள் கூட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு புது புது விஷயங்களை அவங்களாவே கிரியேட் பண்ணி புது ஏதாவது ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி டெய்லி உங்களோட பேசணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கி பேச ஆரம்பிப்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்குவாங்க, ஆனால் பேசணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சும்மா பேசினா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க நார்மலாகவே பேசிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணல அப்படின்னா அவங்க அதுக்கு ஒரு ரீசனை உருவாக்கி பேசவும் ஆரம்பிப்பாங்க. நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசும்போது அதிகமாக உங்களை பற்றியே தான் பேசுவாங்க. உங்கள் சம்மந்தமான விஷயங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நீங்கள் எது கோவப்படுவீங்க, நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு முழுக்க உங்களை பற்றியே தான் அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பெண்களையோ அல்லது ஆண்களையோ பற்றி உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட முழு கவனம் உங்ககிட்ட தான் செலுத்துவாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோட கோபத்தையும் உங்களோட பொசசிவை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பேசி உங்களை இரிட்டேட் பண்ணி அந்த பொண்ணு அழகாக இருக்கா இல்லை அந்த பையன் நல்லா இருக்கா அப்படின்னு பேசி உங்களை இரிட்டேட் பண்ணி நீங்கள் கோவப்பட்டு அது உங்களோட அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கிறக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை ரொம்ப பிடிக்கிறனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்போ தான் நீங்கள் அவங்களோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான முயற்சிகள் நிறையவே எடுப்பாங்களே. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏழாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே உங்கள் கூடயே இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கிட்டே அவங்க வேலைக்கு வரணும்னு நினைப்பாங்க. இல்லை உங்கள் கூட டெய்லி உங்களை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒரு காரணம் பண்ணியாவது உங்களோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அவங்களால முடியுமோ அதற்கான எல்லா வேலைகளுமே அவங்க பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாவது பாயிண்ட், ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. ஜஸ்ட் லைக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா இவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதை வெளிப்படுத்தவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் இவங்களுக்குள்ளாரே புலம்பிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சரியில்லை, அது சரியில்லை, நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் தான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன், உனக்கு அந்தளவுக்கு அறிவில்லை, அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அதிகமாக நினைப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அவங்களோட மனசில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு. அண்ட் 9th பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்வேஸ் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க முதல்ல நிற்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பண்ணது தப்பாகவே இருந்தாலுமே அதை தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு எதிராக உங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. தனியாக கூட்டு போய் உங்களை திட்ட ஆரம்பிப்பாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க, கூட இருந்து உங்களை கைடன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சீக்ரெட் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க பார்ப்பாங்க. அதாவது உங்களுக்கு எந்த மாதிரியான பையனை பிடிக்கும், இல்லை எந்த மாதிரியான பொண்ணை பிடிக்கும், பாஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் அடுத்தவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடிய
சீக்ரெட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அவங்க உங்கள் லைஃப்பில் வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது ஃபைனல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க இப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டீங்க, மோஸ்ட் ப்ராப்ளி உங்கள் மேலே தப்பாக இருந்தாலுமே திருப்பியும் அவங்களாவே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஏன்னா அவங்க உங்களை இழக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே வந்து ஓகே என் மேலே தான் தப்பே நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு திரும்ப திரும்ப உங்ககிட்ட வருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வோட வெளிப்பாடு. அவங்க மேலே ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் உடனடியா மன்னிப்பு அப்படிங்கறத கேட்க தயங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ட்ரூவா லவ் பண்றவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும். அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். போனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே உங்களோட மெசேஜ் ஃபோன் கால்ஸ்க்காக இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இம்பார்ட்டன்ட் கொடுக்காத மாதிரி காட்டிப்பாங்க. ஸோ நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்த உடனே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனா ஒன்ஸ் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சா கடகடன் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால உண்மையான விஷயம் என்னன்னா, நீங்க எப்ப மெசேஜ் பண்ணுவீங்கன்னா அவங்க காத்துட்டு இருக்காங்க, எப்போ நீங்கள் கால் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை வந்து கொஞ்சம் அவங்களோட ஈகோனால மறைக்கவும் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆல்வேஸ் உங்களுக்கு காத்துட்டு இருப்பாங்க. இது போனஸ் பாயிண்ட். ஓ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன இந்த 11 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக ப்ரொவைட் பண்ண மெத்தட்ஸு. ஸோ இதை நீங்கள் உங்கள் லைஃபோட இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம மேலே யார் உண்மையான அன்போடு இருக்கிறாங்க அப்படின்னு இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.